அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு விஷயத்த நான் எல்லாருக்கும் சொல்லணும், ஷேர் பண்ணணுங்கிற மாரி ஒரு மனசில் ரொம்ப நாளாக தோணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அதாவது மன்னார்குடிக்கு பக்கத்தில் படப்பைக்காடு மகான் ஸ்ரீ ராஜசேகர் சுவாமி. அவர் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நண்பர் தான். அவர் அடிக்கடி போய் அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போவார். ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் நீங்கள் ஒரு வாட்டி வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி தான் பேசுவார். ஐயா ஐயாங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பார். சரி ரொம்ப நாள் வற்புறுத்துறாருன்னு ஒரு நாள் அந்த பக்கம் போகிற ஒரு வேலை இருந்ததுனால நானும் சரி வரேன் அப்படின்ட்டு 2 பேருமா சேர்ந்து போயிருந்தோம். போனோம்னா அந்த ஒரு ஒரு தென்னை மரம் தோப்பு மாதிரி இருக்கும். அந்த தோப்பில் ஐயா இருக்காங்க வாங்க அப்படின்ட்டு போனோம். போனோடனே விபூதி பூச கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போய் எல்லாேருக்கும் அவங்க போனோடனே சட்டையெல்லாம் கழட்டினோடனே ஐயா அவங்க கையால் விபூதி பூசி விடுவாங்க. அப்போ அது ஒரு பழக்கம். அப்போ விபூதி பூசிக்கிட்டு இருந்தாங்க. போய் உட்காந்துருந்தேன். அந்த போகும்போது எனக்கு ஒரு சின்ன யோசனை. ஐயாங்கிறாங்க, சித்தருங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சித்தர்னு எல்லோரும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்போ என்ன ஏதுன்ற மாதிரி ஒரு குழப்பம். ஆனால் இவரோட கதைகள் நான் கேட்டிருக்கேன். நிறையா மகிமை செஞ்சதை ஏற்கனவே எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அவரோட கதைகள் நிறையா இருக்குது. இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு எதாக இருந்தாலுமே ஒரு மனசில் தோன்ற ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எப்படி மகிமை பண்ணுறாங்க, இவங்க உண்மையிலே அந்த ஒரு நிலையில் இருக்காங்களாங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படி அந்த சந்தேகத்தோடு போய் ஒரு 2, 3 பேரை ஐயா பார்த்துட்டு அப்புறம் என்னையும் கூப்பிட்டாங்கன்ட்டு போய் உட்காந்தேன். வாயா உட்காரு அப்படின்னாங்க. அது ஒரு மாதிரி தான் அவங்களோட அந்த பேச்சு இருக்கும். உட்காந்துட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் மனசுக்குள்ளே நினச்சது என்னென்னா, நம்ம சாமியை பற்றி எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறேன். கரெக்டாக நான் போய் உட்கார்றேன். என்னையா அருவாளும் வேலும் இருக்காயா அப்படின்னு சொல்லி அவங்க பாஷையில் ஒரு மாதிரி பேசினாங்க. உண்மையாகவே எங்களோட குலதெய்வம் கோயிலில் ஒரு வேலும் ஒரு அருவாளும் மட்டும்தான் இருக்கும். அது அப்படியே அவர் படம் முடிச்சாப்புல சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அப்போ இவங்க ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு வர விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் அப்போ எனக்கு திருமணம் சம்மந்தமாக ஒரு சந்தேகம். திருமணம் ஆகலை, தடைப்பட்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இது சம்மந்தமாக எதுவும் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். பக்கத்தில் உள்ளவட்டக்கூடியோ வெத்தலை பார்க்க தாம்பலம் வாங்கிட்டு வாயா, தட்டு மாற்றனையா அப்படின்ற மாதிரி ஒரு பரிபாஷையில் பேசுனாங்க. இதெல்லாம் சொல்கிறப்ப சரி இவங்க 2த்துக்குமான பதில் கொடுக்குறாங்க, இவங்க ஏதோ ஒரு மகிமையாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. அப்போலேருந்து நான் அவரை ஒரு வழிபட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து எப்போயாவது அவர் போகிறப்ப நானும் போவேன். திடீர்னு ஐயா என்னென்னா என்ன நினச்சாங்க, எதுக்கு சொன்னாங்கன்றது தெரில. நீ உன் வேலையை பாரியா, ஏன் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்க, இங்கே அடிக்கடி வராண்டா, நீ உன் வேலையை பாரு, நீ ஏன் இங்கே வர அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி அவங்க எப்போ நம்மளை அழைக்கிறாங்களோ அப்போ போய்க்குவோங்கிற மாதிரி. இப்போ அதிகமாக நான் ரொம்ப அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வர வேணாங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில, அதோட சூட்சமும் தெரில அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு நான் அதை விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எல்லோரும் போய் ஒரு வாட்டி பாருங்கள், அவரோட மகிமையை தெரிஞ்சுக்கங்க.